அவங்களுக்கு வேண்டி நம்ம சரண்யா வந்து ஹேர் ஸ்டைலை மாற்ற போகிறாங்க. ஒருத்தங்க மெசேஜில் சொல்லியிருந்தீங்களாம் ட்ரெஸ்ஸு கோடு நல்லா இல்லை, ஹேர் ஸ்டைலை மாற்றுங்க அப்படின்னு. அவங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஹேர் ஸ்டைலை சூப்பராக மாற்ற போகிறாங்க. சரண்யாவோட ஹேர் ஸ்டைலை வாங்க பார்க்கலாம் எப்படி மாற்றுறாங்கன்னு சொல்லி. கிளிப்பு கேட்டாங்க, இனி கிளிப் எடுத்து கொடுக்கணும். ஹேர் ஸ்டைலுக்கு தலை சீவிட்டுருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஹேர் ஸ்டைலெல்லாம் மாற்றுறாங்க. இனி பொட்டு வைப்பாங்க. நான் பொட்டெல்லாம் எடுத்து கொடுப்பேன். பொட்டெல்லாம் எடுத்து கொடுத்து நீட்டாக பவுட்ரெல்லாம் போட்டு ஹேர் ஸ்டைலெல்லாம் மாற்றி நம்ம சரண்யா இப்போ புது பொண்ணு மாதிரி எப்படி மாற போகிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். வாங்க நம்ம வர்ஷா பாப்பாயும் பார்த்துட்டு வருவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வர்ஷா பாப்பா அமைதியாக கிடந்து தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா தூக்கம் வர்ஷா பாப்பா, நல்லா தூங்குற. நான் புது பொண்ணுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி எதுக்கு என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு. உண்மைதானே ஃப்ரெண்ட்ஸ், உண்மைதானே ஃப்ரெண்ட்ஸு. என்றைக்குமே மேக்கப் பண்ணாமல் என்னைக்கையாவது ஒரு நாள் மேக்கப் பண்ணுவாங்க. அப்போ எல்லாருமே புது பொண்ணு தானே. நான் சொல்கிற தப்பா ஃப்ரெண்ட்ஸ்? தப்பு இல்லை, கரெக்டு தானே. பாருங்கள் தலை சீவிட்டு நிற்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க புது பொண்ணாட்டு மாறும்போது இப்படிப்பட்ட கிளிப்பு தானே வைப்பீங்க. இதுதானா? இது இல்ல, இந்த இது மாதிரி இருக்கும்ல. எல்லாம் அங்கே எங்கள் மாமியார் வீட்லேயும் இருக்குது. வைங்க, நான் தாரேன். இந்த ஸ்லைடு வைங்க. எல்லாம் நான் அங்கேயாக வச்சுட்டு வந்துட்டேன். எல்லாருமே நீட்டாக மேக்கப் எல்லாம் பண்ணியாச்சுன்னா அழகு தான். அவங்க சொன்னனால தானே நீங்கள் இப்போ ஹேர் ஸ்டைலை மாற்றினீங்க. இல்லைன்னா மாற்றிருப்பீங்களா? என்னங்க வேண்டாமா இனி? வேண்டாமா இனி? பாருங்க சரண்யா, இனி தலையை என்ன பண்ண போறீங்க? பின்ன போறீங்களா? நீட்டாக வலிச்சுட்டாங்க பாருங்க இப்போ சரண்யா. பாருங்க, யாரும் அவங்கள திட்டாதுங்க. நல்ல விதமாக கமெண்ட்ல எல்லாம் பண்ணுங்க. அவங்களும் பாவம் இல்லை. பேட் கமெண்ட்டை பார்க்க தான் அவங்களுக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நமக்கு இப்படியெல்லாம் பேட் கமெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு. அவங்க இனி ஒழுங்கு அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டாங்கன்னு சொல்லி தான் உடனே போடுறாங்க. எந்த பொண்ணாது இப்படி செய்வாளா? நம்ம ஹஸ்பண்டை கூப்பிடான்னு சொல்லி சில பொண்ணுங்க போக மாட்டேறாங்க. இவங்க கூப்பிட்ட உடனே நான் போடுறாங்க. ஹஸ்பண்டு கூப்பிட்ட உடனே அவங்க பிள்ளைக்கு வேண்டியாவது போறீங்க இல்லை? சரி, அவங்க கட்டிட்டாங்க. பவுட்ரு எடுத்து தரட்டா? பவுட்ரு போட மாட்டிங்களா? பொட்டு வச்சு தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு இனி பொட்டெல்லாம் வச்சு கொடுப்போம். அடுத்து அவங்க போகிற நேரம் அடுத்த வீடியோவில் அவங்க மேக்கப் எல்லாம் பண்ணியிருப்பாங்க பாருங்கள்.